இடம் ஸ்பேஸ் தேவைக்காக நாங்கள் கார்னர் ஸ்பேஸில் ஒரு கொரியன் டாப்போடு சேர்ந்து வாஷ் பேசின் போட்டுருக்கோம். இது அண்டர் ஸ்டோரேஜ் வாஷ் பேசின் கீழே. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரில் வந்து கீழே ஃப்ளூட்டட் பேனல் காமிச்சிருக்கோம். மேலே கொரியன் டாப் போட்டிருக்கோம். இங்கே வந்து 2 பார் ஸ்டூல் வரும். இதுக்கு ஒரு 2 இந்த சைடில் வந்து ஸ்டோரேஜ் காமிச்சிருக்கோம். ஃபுல்லாக ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம். இது அக்ரிலிக் ஃபினிஷ் ஃபுல்லாகவே. இது ஸ்லைடிங் ஸ்டோரேஜ். இது கீழேயும் ஸ்டோரேஜ் வித்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அக்ரிலிக் ஃபினிஷ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா சைடும் அக்ரிலிக் கொடுத்துருக்கோம். டோரோட இன்சைட் மட்டும்தான் ஒயிட்டு. ஹேண்டில், இதோட ஹேண்டில் வந்து இதுக்கு சேம் மேட்சிங் காப்பர் ஃபினிஷ் ஹேண்டில். இதுக்கு மேலே அதுக்கு மேட்சிங்காக அதே காப்பரில் வந்து லைட்டிங் கொடுத்துருக்கோம். அந்த சைடு வால் பேனல் பண்ணியிருக்கோம். இதோட சேர்த்து இந்த ஃபால் சீலிங்கு இந்த ரூமுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படி மேலே அப்படியே உள்ள வந்தோம்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு அடுத்து லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு சிங்க் வந்து ஜென்ரலாக காமனாக கிரானைட்டுக்கு மேலே சிங்க் வைப்பாங்க. நாங்கள் சிங்கை உள்ளே வச்சு அதுக்கு மேலே அதையும் கவர் பண்ணி சுற்றி கொரியன் டாப்போட சைடு எட்ஜஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ட்ராப் தண்ணி கூட வீட்டுக்கு போகாது எங்கேயுமே. சிங்க்கு அண்டர் சிங்க் கீழே வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது. அது இருந்தாலும் அங்கே வந்து ஏர் சர்க்குலேஷன் பண்ணுறதுக்காக அதே சேம் காப்பர் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். காப்பர்லேயே வந்து ஏர் விண்டோ கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 2 டேண்டம் பாக்ஸ். இது எப்கோ பிராண்ட். ஹேண்டிலும் எப்கோ தான், டேண்டம் பாக்ஸும் எப்கோ தான். அது உள்ளுக்குள்ளே எல்லாத்துலேயும் மேட் கொடுத்துருக்கோம். இது டிட்டாச்சபிள் கட்லரி பேக். கட்லரி கீழே ஒரு மினி கண்டெய்னர் வைக்கிறாங்க டேண்டம் பாக்ஸ். அது கீழே பிளேட்ஸ் வைக்கிற மாதிரியான டேண்டம் பாக்ஸ். இது இன்பில் மாடல் ஃபேபர் ஸ்டவ். அதே ஃபேபரில் சிம்னி கொடுத்துருக்கோம். அது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஸ்டோரேஜ். சிம்னிக்கு மேலேயும் கவர் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்கோம். ரைட் சைடு இந்த சிம்னி வந்து இன்சைடு உள்ளுக்குள்ளேயே அந்த டக்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது வழியாக வெளியில் போயிடும். ஸோ மேலே தனியாக அசிங்கமாக தெரியாது. கீழே ரைட் ஹேண்ட் சைடு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே ஒரு செல்ஃப் ஃப்ளோட்டிங் செல்ஃப். அதுக்கடுத்தது இங்கே ஒரு ஸ்டோரேஜ். இங்கே அழைச்சிட்டாங்க. இந்த இடத்துல வால் யூனிட்டில் ஃபுல்லாக எல்லோரும் காமனாக வெறும் டோராக போட்டிருப்பாங்க. நாங்கள் டோர் போடாமல் 2 சைடு ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஹைட்ராலிக் லிஃப்ட், ஹைட்ராலிக் டோர், எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ். இது வால்யூம் கிளாஸ் டோர். அது கிளாஸ் வந்து சீத்ரூ கிளாஸ் இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்மோக் கிரே கொடுத்துருக்கோம். அடுத்து அந்த இதுக்கு ஸ்டவ் கீழே 3 டேனம் பார்த்தோம். அதோட கார்னரில் வந்து ஆயில் ப்ளவுட். அடுத்து இந்த சைட் கார்னர் ஸ்டோரேஜ். இங்கே ஒரு சிலிண்டருக்கான ஹோல்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இது உள்ள கன்சீல் லைன் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து இது வழியாக ஸ்டவ் கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே ஆட்டோ இக்னேஷன், அதுக்கான பவர் சுவிட்ச் இங்கே இருக்குது. ஆட்டோ இக்னேஷன் சுவிட்சு, கார்னர் ஸ்டோரேஜ்க்கு அப்புறம் இங்கே 2 டேண்டம் பாக்ஸ். டேண்டம் பாக்ஸ் உள்ளே எல்லாத்தையும் மேட் கொடுத்துருக்கோம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மல்டி பர்பஸ் டேபிள். இந்த டேபிளையும் அதே சேம் கொரியன் டாப் போட்டுருக்கோம். இந்த டேபிள் வந்து சிங்க் இங்கே வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே வெசல்ஸ் வாஷ் பண்ணி இங்கே வைக்கலாம். அதேமாதிரி குக் பண்ணி சமையல் பார்க்கலாம். குக் பண்ணதை இங்கே எடுத்து வச்சுக்கலாம். சர்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படியே ஈஸியாக உள்ள போட்டு வைக்கலாம். ஏன்னா அது கட்டிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் டேபிள். இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் போட்டுருக்கோம். இங்கே தேவைப்படுற மாதிரி பார்ட்டிஷன்ஸ் போட்டுக்கலாம். இது ஒரு மல்டி ஸ்டோரேஜ். நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்க மாதிரி உள்ளுக்குள்ளேயும் வெசல்ஸ் வச்சுக்க முடியும், டோர்லேயும் வச்சுக்க முடியும். ஸோ அதை டிசைன் பண்ணது நாங்கள் கிங்ஸ் இன்டீரியர்.